அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தூள் கிளப்பும் வாரமாக இந்த வாரம் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகின்றன, இவை நடந்தே தீரும், அலட்சியம் வேண்டாம், கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன, 22/8/2024 முதல் அடுத்த 7 நாட்களுக்கு 29/8/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தூள் கிளப்பும் வாரமாக இந்த தருணம் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. செவ்வாயினுடைய மாறுதல் மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இந்த வாரத்தில் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் நிலை கொண்டிருந்த சுக்கிரன் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சி என்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அங்கு நீச்சம் பெற்றாலும் கூட ஜென்மராசியை விட்டு விலகி இருப்பதால் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உண்டு. ராசியின் அதிபதி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது. குரு கர்மஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். சப்தமஸ்தானமாகிய 7ல் கண்டச்சனியாக நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி வலுவிழந்து வக்ரம் பெற்றிருக்கிறார். அஷ்டமஸ்தானமாகிய 8ல் நிலை கொண்டிருக்கிறாருங்க ராகு. மோட்சக்காரரான கேது 2ல் நிலை கொண்டிருக்கிறார். நிழல் கிரகங்கள் நிச்சயம் சாதகமற்ற அமைப்பில் தான் வலம் வருகின்றன. எனவே எந்த பணியிலும் அலட்சியமாக செயல்படக்கூடாது. கண்ணும் கருத்துமாக அவசியமாக செயல்பட்டால் மட்டும் தான் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக விரயத்தில் வீற்றிருக்கிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் தேய்பிரை சந்திரனாக வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலைகள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது இந்த தருணத்தில் குடும்பத்தில் வரவை விட செலவு அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் லாபஸ்தானத்திற்குள் செவ்வாய் நுழைவது, சுக்கிரன் தனஸ்தானத்திற்குள் நுழைவது போன்ற நல்ல மாறுதல் மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட இவை அனைத்தையும் கட்டுப்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவேதான் தூள் கிளப்பும் வாரமாக இந்த வாரம் பல அதிரடியான நன்மைகளை மிக சிறப்பாக பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவேதான் நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான நல்ல மாற்றங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. பண ரீதியாக சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் உள்ளிட்ட பல சிரமங்களை சிறப்பாக திறன்பட கையாளுவதற்கான வாய்ப்பு மிக வலுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அனைத்து விதமான பணிகளிலும் உங்களது பங்களிப்பு இல்லாமல் எந்த ஒரு சரியான முடிவையும் எடுக்க முடியாத சூழல் உண்டு. எனவே நீங்கள் வியக்கத்தக்க வகையில அனைவரும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிதாக வீடு, இடம், வீட்டு மனை, வாகனம் போன்றவை வாங்குவதற்கான நல்ல யோகமும் உண்டு. பிறருடைய பிரச்சனைகளை கூட அவர்களுக்கு தக்க ஆலோசனை கொடுத்து அதிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் உங்களுடைய அறிவாற்றல் மிக சிறப்பாக அவர்களுக்கு செயல்படுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. எனவே குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை திறன்பட கையாளுவதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது. உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த பணிகளில் சற்று கூடுதல் கவனம்
நிச்சயமாக தேவை. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் கூட அவர் ஜென்மத்தில் நிலை கொண்டிருப்பதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த பணிகளில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. எக்காரணத்தை முன்னிட்டும் அலைச்சல் அதிகமாக இருக்கிறது என்று பணிகளை தள்ளி போட வேண்டாம். அதனால் எதிர்பாராத சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். எனவே குடும்ப ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் மற்றும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள், குடும்ப முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். நீங்கள் மந்தமாக செயல்பட்டால் மட்டும்தான் பல பின்னடைவுகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். இல்லை என்றால் தூள் கிளப்பக்கூடிய வாரமாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக செவ்வாய், சுக்கிரன் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. உத்தியோக ரீதியாக கண்டச்சனையாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருப்பது நல்ல மாறுதலை மிக வலுவாக பெற்று தருகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல இட மாறுதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் ராகு அஷ்டமத்திலும் தனஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் சக பணியாளர்கள், மேலதிகாரிகளிடம் அவ்வப்போது ஒற்றுமை இல்லாமல் சில குழப்பங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட தவறுகள் செய்வதற்கான சூழல் உண்டு. எனவே மன நிறைவு பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் பெரிய அளவிலான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை வியக்கத்தக்க வகையில் இந்த தருணத்தில் சந்திக்கலாம். நீங்கள் எதிர்பாராத சில பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றின் தன்மையை அறிந்து உள்கிளப்பக்கூடிய வகையில் நுணுக்கமாக முடிவுகளை எடுப்பதற்கான சூழல் வலுவாக உண்டு. எனவே புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல், தொழில் சார்ந்த புதிய ஒப்பந்தங்கள், நிதி சார்ந்த விஷயங்களை சிறப்பாக அணுகுதல் என அனைத்திலும் நல்ல மாறுதலை நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் சனி மகரம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். குரு கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். இப்படி பெருவாரியான கிரகநிலைகள் சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. எனவே பல அதிரடியான நன்மை நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசியை விட்டு தனஸ்தானத்தில் நுழைய இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். பல வகையிலான தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் விலகும். இரவு நேர பயணங்கள்ல தவிர்ப்பதால் சில எதிர்பாராத ஏமாற்றங்களை தவிர்ப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. கிரகநிலைகளின் அமைப்பின்படி சில கடினமான சூழல்கள் ஏற்பட்டாலும் கூட அதிலிருந்து சிறப்பாக மீண்டு வரக்கூடிய வகையில் நல்ல வலுவான ஆற்றல் நிறைவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. அரசியல் சார்ந்த பணிகள் அலட்சியம் வேண்டாங்க. கவனமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சனி, ராகு போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் கூட சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் சாதகமாக வலம் வருவதால் பல்வேறு வகையான தடைகள் நிச்சயமாக விலகும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் நுழைவதால் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்த விதமான குறைவும் இல்லை. கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியங்கள் கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் தூள் கிளப்பக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிச்சயம் தேடி வரும்.